ஆக்சுவலாக இந்த வீடியோட மெயின் பர்பஸ் வந்து இந்த டாப்பிக்கோட லாஸ்ட்ல ஒரு டாக்குமெண்ட் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த டாக்குமெண்ட் டிஸ்பிளேஸ் பண்றதான மெயின் எய்மே. ஸோ ஒருவேளை இந்த கிளாஸை ஸ்கிப் பண்ணியிருந்தாலும் லாஸ்ட்டாக டிஸ்பிளே பண்ற இந்த டாக்குமெண்ட் இருக்குல்ல அதை பார்த்துருங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். என்னைக்காச்சும் நீங்க யோசிச்சிருக்கீங்களா, ஒரு கிளாஸ் ரூம்ல உங்களை விட மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க, ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணுவாங்க, டக்குன்னு ஆன்சர் பண்ணுவாங்க, எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியும், பிளான் பண்ண முடியும். இது எல்லாத்துலயுமே நம்ம வந்து ஸ்லோவா இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? அண்ட் அகைன் இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருப்போம். எவ்வளவுதான் ட்ரை பண்ணியிருந்தாலும் அந்த லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆக முடியல, இன்னும் ஸ்லோவா இருக்கிறோமே அந்த ஃபீல் வந்திருக்கா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஸ்லோ லேர்னிங் சொல்லலாமா? இந்த ஸ்லோ லேர்னிங்க்கு என்ன ரீசனா இருக்கும்? நிறைய ரீசன்ஸ் இருக்கு. எக்கனாமிக் ரீசன் இருக்கு, கல்ச்சுரல் ரீசன் இருக்கு, நம்ம எந்த ஃபேமிலியில பிறக்கிறோம், நம்ம லைஃப் ஸ்டைல் எல்லாமே இருக்கு. அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்க்க போறோம். ஒரு மரத்துக்கான ஃபவுண்டேஷன் எதுங்க? அதோட ரூட் தானே. ரூட் எவ்வளோ டீப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த அளவுக்கு ஃபவுண்டேஷன் இந்த மரம் ஸ்ட்ராங்காக இருக்குமா? சிமிலர்லி கம்பேர் வித் ஹியூமன் பீங்கோட ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ரூட் எது? பிரெயின் தானே. பிரெயின் செம ஸ்ட்ராங்காக இருக்கு, ஃபாஸ்ட்டாக யோசிக்க முடியுது, கம்யூனிகேட் பண்ண முடியுதுன்னா அதான பேசிக்ஸ் ஃபவுண்டேஷன். பட் வாட் இஸ் தி மெயின் பாயிண்ட்னா, உங்களுக்கு தெரிஞ்சது தான் இந்த ஹியூமனுக்கு தேவையான பிரெயின் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, பிரெயின் க்ரோத். அந்த க்ரோத்தில் 80% க்ரோத், பிரெயின் க்ரோத் வந்து ஒரு குழந்தை பிறக்குது இல்லை, இப்படி வச்சுக்கலாம். அம்மாவோட வயிற்றுல ஃபீட்டலாக இருக்கும்ல, அம்மாவோட வயிற்றுலேருந்து ஆரம்பிக்கலாம். அந்த ஒரு மாசத்துல இருந்து பிறந்து 2 வயசு வரும்போது, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு குழந்தை உருவானதுல இருந்து கரெக்டா 1000 டேஸ், அந்த 1000 டேஸ்ல 80% ஒரு பிரெயினுக்கு என்ன growth தேவையோ அது உருவாயிடும். யோசிக்க முடியுதா? ஒரு ஹியூமன் பீங்கோட பிரெயினோட growth வந்து செம ஃபாஸ்டா டெவலப் ஆகிற காலகட்டம் வந்து முதல் 1000 டேஸ். கம்பேர் பண்ண முடியுதா? அகைன் சொல்றேன். இப்போ ட்ரீ வச்சுக்கலாம். இந்த ட்ரீயோட ரூட் இருக்குல்ல, முதல் 1000 நாள் தான் நல்லா டீப்பா வளரும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த 1000 நாள் என்ன பண்ணுவோம்? எவ்வளவு வாட்டர் ஊற்ற முடியுமோ நல்லா பார்த்துப்போம்ல, ஏன்னா அதுக்கப்புறம் வளராது. சிமிலர்லி இந்த குழந்தையோட முதல் 1000 நாள், கருவுல இருந்து பிறந்து முதல் வயசு, 2வது வயசு, மொத்தம் டோட்டலாக 3 இயர்ஸ் வச்சுக்கலாமா? அந்த 1000 நாள் தான் மோஸ்ட் கிரிட்டிக்கல் டேஸ். ஸோ அளவுக்கு பாயிண்ட் லிங்க் பண்ண முடியுதுல்ல. இந்த மரத்தோட அந்த ரூட் க்ரோ ஆகுறதே வந்து முதல் 1000 நாள் தான் வச்சுக்கலாம். ஸோ ஃபாஸ்ட் வளரும். அப்போ அந்த டைம் நம்ம என்ன பண்ணணும்? வாட்டர் ஊற்றணும். அப்போ அந்த 1000 டேஸ் மிஸ் பண்ணிட்டு ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் நீ தண்ணி ஊற்றுறனா அது இந்த மரத்துக்கு யூஸ் ஆகாது. என்ன ரீசன்? ஆல்மோஸ்ட் 80% க்ரோத் எப்போ உருவாகணுமோ அந்த டைம்ல என்ன பண்ணல? தண்ணி ஊற்றல. அப்பயே க்ரோ ஆகலனா அடுத்து 4வது வருஷம், 5வது வருஷம், எந்த வருஷத்துல நீ தண்ணி ஊற்றினாலும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்கு. சேம் லைக் தட் சைல்டோட டெவலப்மெண்ட் அதான். ஒரு சைல்டு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பயங்கர ஷார்ப்பா இருக்காங்க, ஃபாஸ்டா திங்க் பண்றாங்க, கரெக்டா பிளான் பண்றாங்க, செல்ஃப் கண்ட்ரோல் அந்த குழந்தைக்கு இருக்குது. எல்லாமே வந்து 1000 டேஸோட growth தான். அப்ப என்ன சொல்றாங்க? இந்த முதல் 1000 டேஸ் மட்டும் குழந்தை கண்டுக்காம விட்டுறாதீங்க, ஏன்னா க்ரோ ஆயிட்டு இருக்கு அந்த மரம் மாதிரி. இந்த 1000 டேஸ்ல மட்டும் கரெக்டான ஃபுட், நியூட்ரிஷன், கரெக்டான ஆக்டிவிட்டி, இது எல்லாமே யாரு கிடைக்கணும்? ஃபர்ஸ்ட் 1000 டேஸ்ல கிடைக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி அகைன் சொல்றேன். இது வீடு வச்சுக்கலாம். வீட்டுக்கு எது முக்கியமா தேவை? அந்த சிமெண்ட் கலவைன்னு சொல்லுவாங்கல்ல. நீ ஒரு தடவை சிமெண்ட் எடுத்து அந்த வீட்டில் பேஸ்ட் பண்ணிட்டு வச்சுக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு காஞ்சி போயிடுச்சுன்னா அடுத்து மாற்ற முடியுமா? ஒன்று அந்த சிமெண்ட் கலவை கலக்கும் போது கரெக்டான மிக்சப்ல கலக்கணுமா? கலக்கியாச்சு. அடுத்து என்ன பண்றோம்? வீட்டில் அப்ளை பண்றோம். அந்த அப்ளை பண்ணும்போது அந்த ஈரமாகும்ல, அதுக்குள்ள சேஞ்ச் பண்ணா பண்ணிக்கலாம். பட் ஒன்ஸ் காஞ்சி போயிடுச்சுன்னா அதான் அதோட ஸ்ட்ரக்சர். லாஜிக் புரியுதுல? அந்த ப்ராசஸ் டைம்ல நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்றோமோ, என்ன சேஞ்ச் பண்றோமோ அதை பொறுத்து தான் அந்த வீட்டோட ஃபவுண்டேஷன். சேம் லைக் தட் ஒரு ஹியூமன் பீங்கோட பிரெயினோட சைஸ் இருக்குல்ல, அடல்ட் சைஸ் 80% சைஸ் எப்போ உருவாகுதுன்னா குழந்தையா இருக்கும்போது உருவாயிடுது. ஃபர்ஸ்ட் 1000 டேஸ்ல ஒரு அடல்ட் ஹியூமன் பீங்கோட சைஸ் என்ன இருக்குமோ 80% உருவாகுது. அப்ப குழந்தையா இருக்கும்போது முதல் 1000 டேஸ்ல ஒரு 80% அந்த பிரெயின் growth ஆகுதுன்னா அந்த ப்ராசஸ் டைம்லே என்ன ஆட் பண்ணணுமோ என்ன பண்ணும்? ஆட் பண்ணி ஸ்ட்ராங் ஆகிடும். அப்போ அதை ஆட் பண்ணுறோன்னு சொல்கிறோம்ல, என்ன மட்டும் கிடையாது, நியூட்ரிஷன் மட்டும் கிடையாது. அதாவது இந்தியாவில் இருக்கவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி இருக்கும், குள்ளமாக இருப்பாங்க. அப்போ இதுக்கான ஃபுட் சப்போர்ட் இது ஒன்று. பட் இது மட்டும் கிடையாது. பிரெயின் க்ரோத்ன்றது ஃபுட்ல மட்டும் கிடையாது. உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் சினாப்ஸ் கனெக்ஷன் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம யோசிக்கும் போது பிரெயின் என்ன ஆகும்? ஒரு எலக்ட்ரிக் சிக்னல் உருவாகுமா? அது பிரெயின்ல பாஸ் ஆகுமா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒயர் மாதிரி வச்சுக்கலாம். நிறைய ஒயர் இருக்குன்னு வச்சுக்கலாம் பிரெயினுக்குள்ள. நீ யோசிச்சோன்னா என்ன ஆகும்? இன்ஃபர்மேஷன் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்ல. அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுக்கு என்ன தேவைப்படுது? இந்த ஒயரிங் தேவைப்படுதுல, அதான் கனெக்ஷன், சினாப்ஸ் கனெக்ஷன். அந்த ஒயர்ஸ்லாம் நிறைய ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிற டைம் 1000 டேஸ். அப்போ அது ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? நிறைய இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக இந்த கனெக்ஷன் போயிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் மேபி இந்த வார்த்தை வச்சுக்கலாம், இன்னும் ஈஸியாக புரியும். சினாப்ஸ் பீக் வச்சுக்கலாம். அதாவது நம்ம பிரெயினுக்குள்ள அந்த இன்ஃபர்மேஷன் ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுறது, நிறைய ஒயர் உருவாகிற பீக்கஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் 1000 டேஸ். அப்போ இந்த பீக் டைம்ல என்ன பண்ணணும்? ஒரு குழந்தையோட லேர்னிங் ப்ராசஸை சூப்பராக மாற்றணும். அந்த ஃபவுண்டேஷனே அடுத்த 10 வருஷம் 20 வருஷத்துக்கு யூஸ் ஆகும். அண்ட் இந்த 1000 டேஸ்னா எதை சொல்றாங்க? பிரெக்னன்சில இருந்து குழந்தைக்கு 2 வருஷம் செகண்ட் பர்த்டே வரைக்கும் அந்த 1000 டேஸ் கிரிட்டிக்கல் விண்டோ. அந்த விண்டோ வழியா என்ன பண்ணணும்? குழந்தைக்கு தேவையான அயன், புரோட்டீன், விட்டமின்ஸ் இதுவும் ஆட் பண்ணணும், பிளஸ் லேர்னிங் இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் நிறைய பேர் நம்ம யூடியூப்ல ஆச்சரியப்படுவோம்ல, ஒரு 3 வயசு குழந்தை வந்து எல்லா பாடலையும் பாடும், எல்லா குரலையும் சொல்லும். ஒரு ஹியூமன் பீங்கால முடியாது. என்ன ரீசன்? அந்த 1000 டேஸை பர்ஃபெக்டா பயன்படுத்திருக்காங்க. அதாவது நியூரோ பிளாஸ்டிசிட்டி, இந்த ஒயர் சொல்லுவோம்ல, அந்த இன்ஃபர்மேஷனை சிக்னல் கனெக்ட் பண்ணுவோம்ல, அந்த ஒயர்ஸ் எல்லாமே ஃபிளெக்சிபிளா இருக்க காலகட்டம். ஃபிளெக்சிபிளா இருக்கும்போது நம்ம எவ்வளவு யோசிக்கிறோமோ, எவ்வளவு கனெக்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு எல்லாம் உடம்பு அந்த 1000 டேஸ்லயே நம்ம எந்த அளவுக்கு யோசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிளா அதை யூஸ் பண்றோமோ அவ்வளவு ஸ்ட்ராங் என்ன ஆகும்? எல்லா பாயிண்ட்ஸும் மெமரி ஆகும். அப்போ இந்த டைம்ல லேர்னிங் இம்ப்ரூவ் பண்ணலன்னா லேட்டர் டைம்ல உங்க லேர்னிங் எப்படி இருக்கும்? ஸ்லோவா தான் இருக்கும். யோசிக்க முடியாது. அகைன் சொல்றேன், இங்க லேர்னிங்ன்றது புக் கிடையாது, ஸ்டிமுலேஷன். யோசிக்க முடியுதா? ஒரு குழந்தை சிரிக்கும் போது பிரெயினுக்குள்ள ஒரு ஸ்டிமுலேட் ஆகும்ல, அந்த ஸ்டிமுலேஷன் உருவாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைப் இருக்கும், இன்னொரு பைப் இருக்கும், ரெண்டு என்ன பண்ணலாம்? அது
அது சாக்கெட் மாதிரி மூவ் ஆன என்ன பண்ணும், மைண்ட் ஒரு ஒர்க் ஆகும்ல, அந்த ஸ்டிமுலேஷன் எக்ஸசைஸ் தரணும். ஸோ ஃபுட்டும் இந்த ஸ்டிமுலேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் ரெண்டும் ஒரு குழந்தைக்கு முதல் 6 நாள் கிடைச்சிச்சுன்னா ஆல்மோஸ்ட் 80% அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இதில் செல்ஃப் கண்ட்ரோலில், பிளானிங்கில், லேர்னிங்கில், ரீட்டைனிங்கில் அப்படின்னு யார் சொல்கிறா, இந்த ஆர்டிக்கல் சொல்கிறாங்க. ஹெட்டிங் படிங்களா, நரிஷ் டு ஃப்ளோரிஷ், த நியூட்ரிஷன் அண்ட் காக்னிஷன் லிங்க் ரெண்டுமே தேவை. நியூட்ரிஷன் தேவை, அந்த ஸ்டிமுலேட் பண்ணுறோம்ல மைண்டுக்குள்ளே காக்னிஷன், அந்த லிங்க்கும் தேவை. அப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்தியாவில் முக்கால்வாசி ஃபேமிலி என்னது, ஒன்று லோவர் மிடில் கிளாஸ், இல்லைனா புவர் ஃபேமிலி. ஒரு புவர் ஃபேமிலியில் பிறக்கிற ஒரு குழந்தை தன்னோட ஃபர்ஸ்ட் வயசு, 2வது வயசு, 3வது வயசுலாம் மோஸ்ட்லி எங்கே செலவு பண்ணும், அங்கன்வாடி தானே. இப்போ லிங்க் பண்ண முடியுதா, இந்தியாவோட முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அங்கன்வாடி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ இந்தியாவோட முக்கால்வாசி மூலைகளை இம்ப்ரூவ் பண்ணுற பிளேஸ் எது, அங்கன்வாடி தான். அப்போ நீங்கள் ஒரு யூபிஎஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்கூல் முக்கியமோ அதே அளவுக்கு அங்கன்வாடி முக்கியம். ரொம்ப சிம்பிளாக இன்டெரக்டாக அந்த ஊர் குழந்தைங்களோட மூலையை நம்ம என்ன பண்ண முடியும், இம்ப்ரூவ் பண்ண முடியும். எப்படி, 3 வார்த்தையில், ஃபுட்டு தராங்களா, விளையாடுறாங்களா, ரொம்ப முக்கியமானது கேர். இந்த 3மே கிடைக்கணும். கேர் என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும் தான், இந்த குழந்தைகிட்ட பாசமாக பேசுறது, ஹக் பண்ணுறது, சீரப் பண்ணுறது, இதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே என்ன ஆகுது, ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட், இந்தியா ஆல்மோஸ்ட் இந்த விஷயத்துக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் வந்து ஒரு சைல்டு கேர் ப்ரோக்ராம் சொல்லணும்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ரோக்ராம் என்ன, இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் தானே, ICDS. அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட்டை ஒரு ஃபுல்லாக ஒரு ஹோல்சமாக டெவலப் பண்ணுறதுக்கான ஸ்கீம். அதுக்குள்ளே வர்ற ஒரு ஐடியா தான் என்னது, அங்கன்வாடி, பால்வாடி வச்சுக்கலாம். அங்கன்வாடியோட ஃபர்ஸ்ட் ரோல் என்ன, பிறந்த குழந்தை 0 to 6 years தானே, அந்த 6 வயசு வரைக்கும் குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷனா குழந்தைக்கு மட்டும் கிடையாது, அம்மாக்கும் உண்டு இல்லை, பிரெக்னென்ட் உமனுக்கும் உண்டு. இப்போ புரியுதா மீனிங், என்ன ரீசன், பிரெக்னெண்டாக இருக்கும்போதே அந்த குழந்தை முக்கியம் இல்லை, பிரெயின். ஸோ பிரெக்னென்ட் உமனுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ பிரெக்னென்ட் உமனுக்கு சப்போர்ட் பண்ணுறது வழியாக அந்த 0 ஏஜ் இருக்குல்ல, அதுவும் ஆட் ஆயிடுது. ப்ளஸ் லாக்டேட்டிங் மதர், யோசிக்க முடியுதா, இப்போ குழந்தைய பார்த்துக்கணும்னா அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே பார்த்துக்கணும், பிரெக்னென்ட் உமனையும் பார்த்துக்கிறோம், பிறந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு பால் கிடைக்கணும், பால் தேவைன்னா லாக்டேட்டிங் மாதிரி பார்த்துக்கணும், குழந்தை பார்த்துக்கணும். இந்த ரோல் யார் பண்ணுறா, அங்கன்வாடி. என்ன பண்ணுது, இவங்க எல்லாருக்கும் நியூட்ரிஷன் சப்போர்ட், சாப்பாடு தரும், ஹெல்த் கேர் பார்த்துக்கும், ப்ளஸ் லேர்னிங் சப்போர்ட்டும் பண்ணும். இந்த குழந்தைங்களுக்கு பாட்டு சொல்லி தர்றது, டான்ஸ் ஆடுறது. யோசிக்க முடியுதா, இந்தியா வந்து பாப்புலேஷன் வைஸ் நம்ம பெரிய கண்ட்ரியில், பட் எப்படி இருந்தாலும் ஒரு வில்லேஜில் எல்லா குழந்தையும் அந்த வில்லேஜில் கனெக்டட் வித் வாட், ஒரு அங்கன்வாடி ஒர்க்கர் கூட கனெக்ட் ஆகிருப்பாங்க. அவங்க ஒரு ICDS வழியாக நியூட்ரிஷனும் லேர்னிங்கும் உருவாக்கி தராங்க. இப்போ உங்களுக்கு தெரியும்ல, அங்கன்வாடியில் வந்து மோஸ்ட்லி சொல்லி தரதை விட அந்த காக்னிஷன் சொல்லுவாங்க, மோஸ்ட்லி சொல்லி தரதை விட இந்த காக்னிஷன் சொல்லுவாங்களே, லேர்னிங் ஸ்கில்ஸ், ஸ்டிமுலேட்டிங் எக்ஸசைஸ், அதை விட எது முக்கியம் தராங்க, நியூட்ரிஷன் மட்டும் தானே. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுது, எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லுது, போஷான் பி பதை பி 2023 இந்த ஐடியா லான்ச் பண்ணுது. அதாவது சாப்பாடு எந்த அளவுக்கு முக்கியமோ, போஷான் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு படிப்பு முக்கியம். ஃபுட் இஸ் ஈக்குவல் டு லேர்னிங். அப்போ சாப்பாடு செய்கிற ஆயா மட்டும் பத்தாது, ஒரு ட்ரெயின்டு ஒர்க்கரை நம்ம என்ன பண்ணணும், உருவாக்கணும். எங்கள் அங்கன்வாடியில் ஒரு ட்ரெயின்டு ஒர்க்கரால் தான் சாப்பாடும் தர முடியும், லேர்னிங் தர முடியும். பட் இது எல்லாத்தோட முக்கியமான அப்டேட், ரீசெண்ட் அப்டேட். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, ஒரு குழந்தையோட ஃபார்மேஷனில், ஒரு குழந்தையோட பிரெயின் ஃபார்மேஷனில் 1000 days இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த 1000 daysல ஒரு குழந்தைக்கு என்னென்ன கிடைக்கணும், முதல் வாரம், 2வது வாரம், 3வது வாரம், 1 மாதம், 2வது மாதம், 3வது மாதம், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 1000 daysக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சார்ட் என்ன பண்ணியிருக்க கவர்மெண்ட் உருவாக்கியிருக்கு. அந்த சார்ட் பேர் இதான், நீ போட்டுருக்கல, நவ் செட்டானா. ஆக்சுவலாக இது PDF வந்து நான் லிங்க் அனுப்புறேன். பெங்காலியில் இருக்கு, ஹிந்தியில் இருக்கு, ஒரு 4-5 லாங்குவேஜில் இருக்குது, தமிழில் மட்டும் இல்லை. ஸோ அஃபிஷியல் டாக்குமெண்ட்லேயே தமிழில் கிடையாது, ஸோ இங்கிலீஷில் ஷேர் பண்ணுறேன். இந்த டாக்குமெண்ட் பேர் நவ செட்டனா இப்போ ஆரம்பிச்சது. நேஷனல் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் இயர்லி சைல்டுஹுட் ஸ்டிமுலேஷன் 2024 ஆரம்பிச்சு. ஃப்ரம் சில்ட்ரன் ஃப்ரம் பர்த் டு 3 years என்ன பண்ணலாம், இங்கே போட்டு பாருங்களேன். கேர் கிவர்ஸ் பண்ண வேண்டிய 3 ஆக்ட். லவ் வந்துடும், குழந்தையோட கண்ணில் பார்க்கணும், லவ் வரும், டாக் வரும், பிளே வரும். நம்ம தெரிஞ்சது தான், பேபி கூட ஐ கான்டாக்ட் அதிகமாக இருக்கணும், குழந்தைய பார்த்து சிரிக்கணும், கடல் பண்ணணும், குழந்தைய க்ளோஸாக ஹோல்டு பண்ணணும், லவ்ல வந்துடும். அப்புறம் குழந்தைய பேசணும், விளையாடணும். இது சிம்பிளாக சொல்லிட்டாங்க. பட் இது விஷயம் கிடையாது. எது முக்கியம்னா, நீங்கள் மற்றவங்க ஷேர் பண்ண வேண்டியதுன்னா இதுதான். இங்கே இருக்கல, ப்ரெக்னென்சி டைம் பண்ண வேண்டியது உங்களுக்கு தெரியும். ஹெல்த்தியான ஃபுட்டு, பாசிட்டிவ் என்வரான்மெண்ட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அப்புறம் சைல்டு கம்யூனிகேஷன், இது உங்களுக்கு தெரியும். இந்த பார்ட் இருக்குல்ல, இதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இங்கே போட்டு பாருங்க, தெரியுதா. குழந்தை பிறந்துருச்சு 0 to 3 months. ஃபர்ஸ்ட் பார்த்தது ப்ரெக்னென்சியாக இருக்கும்போது பண்ண வேண்டியது. அடுத்து முதல் 3 மாசத்துல என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் ஃப்ரீ டைம் படிங்க. முதல் 3 மாசமா, அடுத்து இங்கே பாருங்க. அடுத்து 4வது மாசத்துல மட்டும் என்ன பண்ணணும், 4th month மட்டும் ரீச்சிங் தி ஆப்ஜெக்ட்ஸ், டாக்கிங் வித் தி பேபி, இமிட்டேட்டிங் சவுண்ட்ஸ், இது 4th month. அடுத்து 5வது மாசம் ட்ரெஸ் அப் ஃபன், டேக்கிங் ஏ வாக் டுகெதர், கிரிப்பிங் தி ஃபிங்கர்ஸ், 5வது மாசமா. 6th month சாஃப்ட் வேர்ட்ஸ், ஷீக் பலூன்ஸ், சிங் ஏ சாங், ஸ்விங்கிங் டைம், இந்த மாதிரி 7th month, 8th month, 9th month. 10வது மாசம் இங்கே வரும், ஓப்பன் தி நாட் பாருங்க, ஓப்பன் தி நாட். அடுத்து 10வது மாசத்துலேயே நேமிங் தி ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃபன் ஆக்ஷன் சாங். 11th month பாருங்க, போரிங் வாட்டர் அட் தி பாத் டைம், ஸ்டோரி டைம், திஸ் இஸ் மை ஃபேஸ். இந்த கேம் தெரியுதா உங்களுக்கு, ஸ்டாக் அண்ட் டம்பிள், இந்த கேம் தெரியுதா. இதெல்லாம் ஒரு வயசுக்குள்ளேயே ஆரம்பிச்சிடணும். 11th month. அடுத்து 12th month ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்ப்ளோரேஷன், செல்ஃப் ஃபீடிங் அட்வென்ச்சர், ஐ கேன் ரீட். 12வது மாசத்துலேயே படிக்க வச்சுருக்காங்க. அடுத்து 1 வயசு ஆயிடுச்சு. 13வது மாசம், 14வது மாசம், 15, 16, 17, 18, 19, 20, 36வது 36 month வரைக்கும் என்ன பண்ணுறதை கொடுத்துருக்காங்க. அதாவது 1 மாசம் வச்சுட்டா, அதாவது 1 மாசத்துல 4 ஒர்க் பாருங்க. 36 month. இது ஒரு வாரம், இது ஒரு வாரம், இது ஒரு வாரம், இது ஒரு வாரம். 1 மாசத்துக்கு 4 விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சார்ட்டை கொடுத்தாச்சு. 35th இங்கே ஒரு 4 வாரம் பாருங்க. 35th month
இங்கே பாரு 4 ஆக்டிவிட்டி பாரு. இப்போ ஒரு மாசத்துல 4 ஆக்டிவிட்டி நீங்கள் என்ன சொல்லி தரணுன்றதே கொடுத்தாச்சு. ஸோ இந்த சார்ட் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃப்ரீ டைமில் இந்த ஃபுல் சார்ட்டையும் படிங்க, படிச்சு ஒரு பிரிண்ட் போடுங்க. ஸோ கவர்மெண்ட்டே முதல் 3 வருஷத்துக்கு என்ன சார்ட்டு ஃபாலோ பண்ணுன்றதை கொடுத்துருக்கு. இதை ஃபாலோ பண்ணலான்னு சொல்லி என்ன பண்ணலாம், நீங்கள் அவேர்னஸ் உருவாக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா கடைசியாக வந்து அப்டேட் நவச்சட்டான ஃப்ரேம் ஒர்க்கில் ஒரு 3 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை எத்தனை ஆக்டிவிட்டி பண்ணணும், 140 ஆக்டிவிட்டி பண்ணணும். அந்த சார்ட்டில் 140 ஆக்டிவிட்டிஸ் வேர் ப்ரெசென்ட். அதுவும் மாதம் பண்ண வேண்டிய ஆர்டரில் 140 ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஃபுல் சார்ட்டும் எல்லா வீட்டுக்கும் கொடுக்கணும். ப்ளஸ் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸும் செம ஸ்ட்ராங்காக இருக்கணும். யோசிக்க முடியுதா? அப்போ இவ்வளோ 140 ஆக்டிவிட்டிஸ் நம்ம அங்கன்வாடியில் பண்ணுறாங்களா யோசிச்சா கேட்டால் கிடையாதுல்ல. அப்போ ஐசிடிஎஸ் என்ன பண்ணணும்னா எத்தனை குழந்தைகளை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அங்கன்வாடியில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு ஆட் பண்ணுறது விஷயம் கிடையாது. இப்போ குவான்டிட்டியை விட குவாலிட்டி தான் முக்கியம். குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். எத்தனை செட் ஆஃப் குழந்தைங்களுக்கு எத்தனை ஒர்க்கர் இம்ப்ரூவ் பண்ணல, ஷார்டேஜ் ஆஃப் ஒர்க்கர் இம்ப்ரூவ் பண்ணல. எஸ், ஆனால் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஷார்டேஜ் ஆஃப் ஒர்க்கர் இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் இருக்கிற அங்கன்வாடி ஒர்க்கர் என்ன பண்ணலாம், ஹெல்த்து, நியூட்ரிஷனு, லேர்னிங் சம்மந்தப்பட்ட ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணலாம். இது ஒன்று. ரெண்டாவது முக்கியமானது டெக்னாலஜி பயங்கரமாக யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு குழந்தையோட நியூட்ரிஷன் எப்படி இருக்குது, இவ்வளோ நியூட்ரிஷன் ஆட் பண்ணியிருக்காங்க, எஸ்எம்எஸ் வழியாக என்ன பண்ணலாம், அக்கௌண்ட்டபிளாக வச்சுக்கலாம். யோசிக்க முடியுதா? நீங்கள் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டாக இருக்கீங்க, நீங்கள் சிவில் சர்வெண்ட்டாக மாறினதுக்கப்புறம் இந்த விஷயத்தை என்ன பண்ணலாம், நீங்கள் உருவாக்கலாம். இது ஐடியா தானே, இதுக்கான ஆப் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட பவரை வச்சுக்கிட்டு அதுக்கான ஒரு ஆப்பை வந்து ஒரு டெக்னாலஜி குரூப்போட சேர்ந்து இந்த நியூட்ரிஷனை ட்ராக் பண்ண முடியும். ஒரு ஆப் ரெடி பண்ணி அந்த ஊரில் தரலாம். அப்போ என்ன ஆகும், நீங்கள் போகிற ஊர் வந்து மாடல் வில்லேஜாக மாறும். உங்கள் ஊரில் இருக்கிற எல்லா அம்மாக்களுக்கும் எஸ்எம்எஸ் அனுப்பலாம். இன்னைக்கு பால் கொடுத்தாச்சா, வேக்சினேஷன் போட்டாச்சா, உங்கள் குழந்தைய வெயிட் இவ்வளோ தான் இருக்குது, ஞாபகப்படுத்தலாம். அண்ட் ஃபைனல் அகைன் சொல்ல வேண்டியது, அந்த 0 to 6 இயர்ஸில் பிரைமரி எஜுகேஷனில் பண்ணுறாங்க, ஓகே. பட் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் முக்கியம். சாப்பாடு நியூட்ரிஷன் எவ்வளோ முக்கியமோ, அயன் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு இந்த ஆக்டிவிட்டிஸ் முக்கியம் இல்லை. அப்போ பெட்டர் லேர்னிங் மெட்டீரியல்ஸை அந்த இடத்துல உருவாக்கணும். இது உங்களோட எய்ம் தான். ஃபண்டு வாங்கி அங்கன்வாடியில் லேர்னிங்கான எல்லா புக்ஸும் எல்லா மெட்டீரியல்ஸ் இருக்கா அதை உருவாக்கி தரணும். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் பேசணும்ல. அப்போ ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு குழந்தை ஸ்மார்ட்டாக இருக்கு, ஒரு குழந்தை வீக்காக இருக்குன்னா அன்னைக்கு அந்த கிளாஸை கவனிக்காத மட்டும் காரணம் கிடையாது. அந்த கிளாஸை கவனிச்சிருக்கலாம், இல்லை யாராவது பேசியிருப்பாங்க, டிஸ்டர்பாக இருக்கலாம், இல்லை வீட்டுக்கு போயிட்டு எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் படிக்க முடியாமல் போயிருக்கலாம். இந்த எல்லா பேக்ரவுண்டுக்கும் என்ன ரீசனாக இருக்கலாம்? ஒன் ஆஃப் தி ரீசன் இஸ் ஃபர்ஸ்ட் 1000 days ஆஃப் கிரிட்டிக்கல் விண்டோ. அந்த 1000 daysல என்ன ஃபீட் பண்ணுறோமோ, என்ன ஸ்டிமுலேட் பண்ணுறோமோ அந்த விஷயம் அவங்க லேர்னிங் ப்ராசஸ் சூப்பராக இருக்கு. பட் இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம உங்களை வச்சு வச்சுக்கூடாது, ஓகேவா? அடுத்த ஜென்ரேஷனில் நீங்கள் பார்க்க போகிற கிட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அவேர்னஸ் ஆக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சிவில் சர்வெண்ட்டாக மாறும்போது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதாவது அங்கன்வாடி சென்டர்ஸ் பிகமிங் தி நியூட்ரிஷன் சப்போர்ட் ப்ளஸ் காக்னிஷன் சப்போர்ட் ரெண்டுமே இருக்கான்றதை செக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதுக்கான ரிஃபார்மை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உருவாக்கணும். ஆக்சுவலாக இதை ஒர்க் பண்ணி தான் பண்ண அவசியம் கிடையாது. உங்கள் வில்லேஜில் உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ஷேர் பண்ண முடியும். அதுக்கு ஒரு கிளாஸ் நீங்கள் உருவாக்க முடியும். நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை ஃபுல் டைம் ஒர்க் பண்ணாலும் கூட உங்கள் வில்லேஜில் நீங்கள் ஒரு மீட்டிங் அசம்பிள் பண்ணி இந்த எல்லா சாரிட்டி பற்றி பேசலாம். அது ஹாபியாக இருக்க முடியும். ஒரு சிவில் சர்வனோட ஹாபி என்னவா இருக்க முடியும்? அவர் ஃபுல் டைம் தியரியாக படிச்சுட்டு இருக்காரு, தியரியாக படிச்சதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும்ல. அப்போ இந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் வரும்போது ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி உங்களோட ப்ராக்டிக்கல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் லாஸ்ட்டாக இன்னொரு அப்டேட், நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோமோ அதே சேம் தீமில் வந்த ஆர்டிகல் தான் இந்த ஆர்டிகல். August 27 வந்த ஆர்டிகல் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். பட் இந்த ஆர்டிகல் இன்னும் சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த அப்டேஷனையும் முடிச்சிடலாம். ஸோ அகைன் ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட் ரிமைண்ட் பண்ணுறேன். முதல் 3 வயசுக்குள்ள ஒரு சைல்டோட பிரெயின் வந்து 80% டெவலப் ஆயிடுமா? இப்போ இந்த ஆர்டிகல்ல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் போயிட்டு அப் டு 6 வயசு வரைக்கும், ஒரு 6 வயசுக்குள்ள ஒரு குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்ல 85% டெவலப் பண்ணி சொல்றாங்க. அப்போ இவங்க பாயிண்ட் ஆஃப் என்னன்னா முதல் 6 வருஷத்தை விட்டுறாதீங்க. ஒரு குழந்தையோட ஐக்கியூ சொல்லுவாங்களே, அந்த ஐக்கியூ முடிவு பண்றதே முதல் 6 வருஷம். தி ஃபவுண்டேஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அகைன் சொல்றேன், இன்டெலிஜென்ஸ் மட்டும் கிடையாது, தி ஃபவுண்டேஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், தி ஃபவுண்டேஷன் ஆஃப் ஸ்கில்ஸ் அண்ட் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் பிஹேவியர். இப்போ யோசிங்களேன், இந்த 3 விஷயமும் இந்தியாவோட யங்ஸ்டர்ஸ் கிடைச்சா, ஒரு 20 வயசு 25 வயசுல ஒர்க் பண்றாங்களே, அந்த யங்ஸ்டர் கிட்ட நம்ம டிமாண்ட் பண்றது என்ன? இந்தியாவோட எக்கானமியை பூஸ்ட் பண்ணணும்னா நம்ம இந்தியன் யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன தேவை? இன்டெலிஜென்ஸ், ஸ்கில், பிஹேவியர். அப்படி இந்தியாவோட எக்கானமி இம்ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய இடம் எதுனா அந்த 6 வயசுக்குள்ள இருக்குல்ல. இந்த 6 வயசுக்குள்ள குழந்தைங்களோட இன்டெலிஜென்ஸ், ஸ்கில், பிஹேவியரை இம்ப்ரூவ் பண்றதுக்கான பிரெயின் டெவலப்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். எப்படி இன்வெஸ்ட் பண்றது? அதனை பார்த்தோம். அங்கன்வாடி பார்த்தோமா? ஒரு அடுத்த அப்டேட் என்ன பார்த்தோம்? போஷான் பி, பதாய் பி பார்த்தோமா? அடுத்த அப்டேட் என்ன பார்த்தோம்? நவச்சட்னா ஃப்ரேம் ஒர்க் பார்த்தோமா? எது வரைக்கும்? 3 வயசு வரைக்கும் பார்த்தோமா? இதோட அடுத்த அப்டேட் தான் ஆதர்ஷிலா. அதாவது 3 வயசுக்கு அப்புறம் 3 வயசுல இருந்து 6 வயசு பார்த்தோம்ல, ஐக்கு அதிகமாகுதுல. இந்த 3 இயர்ஸ்ல இருந்து 6 இயர்ஸ்க்கு என்ன பண்ணணும்? குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி தரணும்? அதுக்கான கரிக்குலம் அந்த டாக்குமெண்ட்டை இன்ட்ரோ பண்றேன். 2 டாக்குமெண்ட்டையும் அட்டாச் பண்ணிருக்கேன். ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு அவேர்னஸ் உருவாக்கு. பட் சிம்பிளா ஒன்று சொல்லலாம், இந்த கரிக்குலம் எதை பேஸ் பண்ணிருக்கு? லேர்னிங் தான். பட் இப்போ சொல்லி தராங்களா? அப்படி கிடையாது. பிளே பேஸ்ட் லேர்னிங். இதான் முக்கியமான பாயிண்ட். எப்படி ஒரு விளையாட்டு மூலமா குழந்தைங்களோட காக்னிஷனை, பிசிக்கல் ஆக்டிவிட்டியை, லாங்குவேஜ் லெவலில், லிட்ரஸி லெவலில், சோஷியல் கண்டிஷன், எமோஷனல், டெய்லி ஹேபிட்ஸ், கல்ச்சுரல் ஹேபிட்ஸ், ஏஸ்தட்டிக்ஸ், இது எல்லாத்தையுமே எப்படி பிளே பேஸ்ட் வழியாக உருவாக்க முடியும்? அந்த கரிக்குலம் கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டே கொடுத்ததுனால நமக்கு என்ன ஆகுது? நம்ம ஒரு ஸ்கிராச் ஜீரோன்னு தரக்கு அவசியம் கிடையாது. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அவேர்னஸ் உருவாக்கலாம். இன்ஃபேக்ட் சொல்லலாம், நீங்கள் யூபிஎஸ்சி படிக்கிறீங்க, ஒரு செட் ஆகல, ஆண்டர்பிரினர்ஷிப் ஆகணும்னா இதில் பண்ணலாம். இது ஒரு கோர்ஸாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராமா வீக்லி ஒரு மீட்டிங் போட்டு பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் உருவாக்கலாம். நீங்களாவும் ஆண்டர்பிரினர்ஷிப்பாக உருவாக்கலாம். இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் ஃபியூச்சரில் சிவில் சர்வெண்ட் ஆக போறீங்கன்னா அங்கன்வாடி பிளேஸை சாப்பாடுக்காகவும், நவச்சட்னாக்காகவும், ஆதர்ஷிலாக்காகவும் எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி உருவாக்கி தர முடியும்.